ஒரு முயல் ஒரு ஆற்றங்கரையில் வசிக்கும் யானையிடம் சென்று, யானையண்ணா, நான் இங்கு வசிப்பதற்கு ஒரு வீடு கட்டிக்கொள்ளலாமா என்று கேட்டது. அதற்கு யானை, இல்லப்பா, இங்கே எனக்கு அமைதி வேணும், நீ வேறு இடத்த போய் பாரு என்று கராராக சொன்னது. முயல் கொஞ்சம் கவலையோடு அங்கிருந்து சென்று அருகில் இருந்த சிங்கத்திடம் போய் அதே கேள்வியை கேட்டது. சிங்கமும் சிரித்து கொண்டே, ஏன் இல்லை, தாராளமாக நீ இங்கே கட்டிக்கொள்ளலாம், பயப்படாமலும் வாழலாம் என்று அன்பாய் சொன்னது. சில நாட்களுக்கு பிறகு பெரிய புயலும் பலத்த காற்றும் மழையும் ஆரம்பித்தது. அப்பொழுது யானை இருந்த ஆற்றங்கரை பகுதி மண் சரிவு ஏற்பட்டு பலத்த சேதத்திற்குள்ளாகியது. ஆனால் முயல்குட்டி வாழ்ந்த இடமும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மிகவும் பலமாக இருந்தது. புயல் நின்ற பிறகு முயல் அந்த யானை வாழ்ந்த பகுதிக்கு சென்று யானையிடம், பார்த்தியா, நான் உன்னிடம் உதவி கேட்ட பொழுது நீ என்ன சொன்னாய், இப்பொழுது உன் நிலைமையை பார் என்று கேலியாய் கேட்டது. அதற்கு யானை தலையை குனிந்து, நான் இருந்த இடம் பலவீனமானது என்பது எனக்கு தெரியும், மண் சரிவு ஏற்படும் என்பதும் எனக்கு தெரியும், அதனால்தான் நீ வீடு கட்டிக்கொள்ளவா என்று கேட்ட பொழுது, உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் உன் குட்டிகளுடைய பாதுகாப்பிற்காகவும் நான் அனுமதி மறுத்தேன் அப்படி என்று அமைதியாக சொன்னது. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க.